ஆண்டவர் கொடுக்கிற கிருபையில ஆண்டுக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் ஆண்டு ஆனந்திக்கும் எப்போது ஆண்டு தொழுதுக்கொள்ளும் ஆண்டு நம்மளோட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென், ஆமென். ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு நாள் ஒரு நேரா ஒரு மகன் ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே அப்பாட்ட கேட்ட, அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அப்பா சொன்னாரு, நீ போய் உட்காந்து கொண்டு தர அப்படின்னு. பிள்ளைகளை எப்படி சொல்லி கூப்பிடுவோம்? பேய் சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு. பிள்ளைங்க பேய் சொல்லி கூப்பிடுவோம். நான் ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால என் மனைவி இன்னொரு சமயம் வரும்போது நாங்கள் ஆக்ஷன் சாங் செய்கிறோம். ரொம்ப நேர்த்தியாக செஞ்ச ஃபோட்டோஸ்லாம் இருக்கிற அஞ்சல் ஆண்டுக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் ஐயா நல்லா களியெல்லாம் போட்டு நல்லா உங்க பிடிச்சி பெரிய அன்னப்படி வச்சு 5-6 பேர் போய் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க. நல்லா இருந்தது. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஊழியத்தில் அறுவடையில் ஒரு ராஜாப்படி யார் இருப்பாங்க? ராஜாப்படி யார் இருப்பாங்க? ராஜாப்படி யார் இருப்பாங்க? மந்திரி. அப்புறம் வேற இருப்பாங்க சேவகர். வெரி குட். அப்புறம் வேற இருப்பாங்க ராணி. ஒரு ராணிகள் இருப்பாங்க. எப்படி? ராணிகள் இருப்பாங்க. அப்புறம் வேற இருப்பாங்க வேலைக்காரர்கள். வெரி குட், சூப்பர். வேலைக்காரர்கள். அப்புறம் கூட யாருக்கு? தளபதி இருப்பார். யார் இருப்பார்? தளபதி இருப்பார். பாருங்க, இந்த ராஜா ஒரு அவரோட அரண்மனையில ஒரு தோட்டத்தை வைத்து அழுக பார்க்கணும் ராஜா யோசித்தார். யாரா ராஜா வேலை செய்ய விடுவாங்களா? ராஜா வேலை செய்ய விட மாட்டார். கூட யார் இருப்பாங்க? தளபதி இருப்பாரு. ஐயா நம்ம வேலையை நான் என்ன பண்றோம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கு எப்படி இருக்கு? வீட்டுல ரொம்ப நம்ம வேலை செய்யறதுக்கு நம்ம வீட்டுல எப்படி இருக்கு? ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூமா. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? சாப்பிட்ட தட்டு கொண்டு போய் வைக்கிறது. அம்மா உள்ள கொஞ்சம் வச்சிருக்க, அப்பா கொஞ்சம் உள்ள வச்சு உள்ள வச்சிருடி. சாப்பிட்ட தட்டு கொண்டு போய் எங்க வைக்க முடியல? கிச்சன்ல வைக்க முடியல. யாரா கொடுத்தால் போறோம். நம்ம எப்படி ஆயிட்டோம்? எப்படி ஆயிட்டோம்? ரொம்ப அழகா சொல்றீங்க. சோம்பேறி ஆயிட்டோம். லேசி ஆயிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? லேசி ஆயிட்டோம். ரொம்ப சோம்பேறி. நம்ம வேலை செய்யறதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கும். பாருங்க, இந்த ராஜா ஒரு அரண்மனையில ஒரு தோட்டத்தை வைத்து அழுது பார்க்கணும்னு யோசித்தார் ராஜா. ஒரு நாள் வந்தது, இந்த ராஜா 2 பானை தோணியில தண்ணி எடுக்கிறதுக்கு பல மைல் தூரம் போய் தண்ணி கொண்டு வந்து ஒரு அரண்மனை வைத்திருக்கிற அந்த தோட்டத்துல அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா அவர் அப்படியே பூக்கிறது அழகு பார்த்துக்கிட்டே வந்தார். வந்த உடனே வேகமா போற. வந்த உடனே அந்த ராஜா அந்த தோட்டத்தை பார்த்து ரொம்ப அழகா மறுபடியும் அந்த தளபதி சொல்றாரு, ஐயா நான் உங்களுக்கு உதவி செய்ய பல மைல் தூரம் போய் நீங்க தண்ணி கொண்டு வந்து நீங்க பானையில நீங்க கொண்டு வந்து நீங்க சேகரிச்சு ஊத்துறீங்க. ரொம்ப கஷ்டப்படி நான் உதவி செய்யல. ராஜா செய்ய என் வேலையை நானே செய்யலாம். மறுபடியும் ராஜா வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஒரு நாள் வந்தது, நம்ம பிள்ளைங்க எப்படி சொல்லிட்டு ஒரு மார்க்கு கம்மியா எடுத்துட்டாங்க. மார்க் கம்மியா எடுத்துட்டு பிள்ளைங்க எப்படி சொல்லிட்டு, ராஜா நீ நல்லா முட்டை வாங்க, நீ நல்லா போடுறது எப்படி சொல்லுவோம்? பிள்ளைங்க எப்படி சொல்லுவோம்? ஒரு மார்க் கம்மியா எடுத்துட்டா என்ன சொல்லி பிள்ளைங்க திட்டுவோம்? தேங்க்யூ ஐயா, ரொம்ப டீசெண்டா சொன்னீங்க. மக்கு. ஓகே, வேற எப்படி சொல்லி திட்டுவோம்? என்ன நல்ல மதர், நல்ல ஃபாதரா? எப்படி சொல்லி திட்டுவோம்? சூப்பர். வாயில் சக்கரை தானே போடணும். எப்படி சொல்லி திட்டுவோம்? எரும மாடுன்னு சொல்லி திட்டுவோம். சாரி, 2வது சொல்லி திட்டுவோம். மண்டையில் என்ன இருக்கணும்? வாங்கி தான் சொல்றீங்கல்ல. மண்டையில் என்ன இருக்கணும்? களிமண். உன்னை பெற்றதுக்கு எதெல்லாம் வாயில வரக்கூடாதோ அதெல்லாம் யார் வாயில வருது? நம்முடைய வாயில வருது. ஏன் வருது? டென்ஷன், எமோஷன். ஏன் எமோஷன் ஆகிறோம்? பிள்ளைகளை கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி பிள்ளைகள் படிக்க வைக்கிறோம். பிள்ளைங்க பண்ணல
படிக்கிறது கோபத்தில் எரிச்சல பிள்ளைங்க நம்ம என்ன பண்றோம்? திட்டுறோம். பிள்ளைங்க என்ன பண்ணுது? அம்மா திட்டாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க என்ன பண்றாங்க? அப்படிதான் நிக்கிறாங்க. எந்த பிள்ளைங்களும் எழுத்து பேசாது. அப்படிதான் எழுத்து பேசுவாங்களா? ஏமா அப்படி திட்டம் அப்படி கேட்பாங்களா? வெரி குட், நல்ல பிள்ளைங்க. நல்லா கவனிங்க. இந்த இந்த பிள்ளைங்க ஐயா ஒரு பேர் வைப்பாங்க சர்ச்சில். ஆனா நம்ம ஒரு பேர் வைப்போம். என்ன பேர் வைப்போம்? என்ன பேர் வைப்போம்? வைப்போம் இல்ல? நல்லா கவனிங்க. இன்னைக்கு பிள்ளைங்களை தேவையில்லாத வார்த்தை சொல்லி பிள்ளைங்களை நம்ம கூப்பிடுகிறோம். பிள்ளைகளை நம்ம கோபப்படுத்துகிறோம். பாருங்க, ராஜா அந்த அரண்மனையில பெரிய ஒரு தோட்டத்தை வைத்து அழகு பார்த்து ஆரம்பித்த அந்த ராஜா அந்த 2 பானையில தண்ணி கொண்டு வந்து அந்த அரண்மனை ஊற்றும் போது ஒரு சின்ன பானையில ஓட்டை விழுந்துருச்சு. சின்ன பானையில விழுந்துருச்சு, ஓட்டை விழுந்துருச்சு. ஓட்டை விழுந்த உடனே இந்த நல்ல பானை பார்த்து எஜமான்ட்ட சொல்லி, எஜமா இந்த ஓட்ட பானை வேஸ்ட், இது தண்டம் உதவா தர ஒண்ணுக்கு மேல ரொம்ப டீசெண்டா பேசுறீங்க. மறுபடியும் ஒண்ணுக்கு மேல புரோஜனம் ஒண்ணுக்கு லாக்கி இல்ல, இது வேஸ்ட் தண்டம் உதவா தரையில் எதுக்கு மேல புரோஜனம் உடைச்சு போட்டுன்னு சொல்லி இந்த நல்ல பணம் பார்த்து எஜமான்ட்ட சொல்லு. எஜமா சொல்றாரு, எனக்கும் அது தேவை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கும் அது தேவை. நல்லவனீங்க. அவர் அந்த பானை சுத்தம் பண்ணி கழுவி அவர் ஓட்டை அடைத்து எவ்வளவு தூரம் தண்ணி எடுக்க சென்றார், அவ்வளவு தூரம் தண்ணி எடுக்க சென்றாரு. வழிநெடுக்க விதைத்திருந்தாங்க. யாருமே தண்ணி ஊற்றல. இந்த ஓட்டையில இருந்த தண்ணி கொஞ்சம் வழிநெடுக்க விதைத்திருந்த இடம்லாம் பட்டு அப்படியே பூ பூத்து குலுங்க ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. எந்த பானை வேஸ்ட், எது தண்டம் உதவாக்கற ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் சொல்லப்பட்டதோ அது பயனுள்ளதாய் மாற்றப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அந்த ஓட்டை அடுத்து அதை பயன்படுத்தி பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்றோம், உன்னை பெற்றதுக்கு ஒரு எருமாடு பெற்றுக்கலாம், அழகா சொல்லி ஒரு கழுதை பெற்றுக்கலாம், சாத்தியமே கிடையாது. ஆனா வாயில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோபத்தில் எமோஷனல் சொல்லிடுறோம். இன்னைக்கு ஆண்டது அருமருக்கு ஆண்டது பிரியமில்லாத காரியம். வாசிங்க யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. நல்லா கவனிங்க. வேதம் அழகா சொல்லுகிறது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகள் கொடுக்கும்படி அதை சுத்தம் எவ்ரிதிங். ஆமென், ஆமென். அது தேவையில்லை, அது வேஸ்ட் உதவாக்கற ஒண்ணுக்கு பிரயோஜனம் சொல்லி ராஜா என்ன பண்ண அந்த பானையை தூக்கி போட உடைச்சு போட ஓட்டை அடைத்து அதை பயன்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட சில நேரங்கள்ல தேவையில்லாத பொருளாக இருக்கும். ஆண்டு என்ன பண்ணாரு? அதை தட்டி சீர்படுத்தி எங்கெல்லாம் சரி பண்ணி அதை வச்சு என்ன பண்றாரு? பயன்படுத்துறாரு, அழகு பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் அக்கிரமம் மன்னித்து நோய்களை குணமாக்கி விலைக்கு மீட்டு கிருபையினாலும் முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வயது வாழ வயது போல ஆகிறது என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலை கடந்து வருகிறோம். ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு சூழலை கடந்து வருகிறோம். நம்ம அக்கிரம் பெரியது, நம்ம பாவம் பெரியது, ஆனா ஆண்டவர் அதை மன்னிக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் அக்கிரமம் மன்னித்து உன் நோய்களை. அதான் நீங்க டாக்டர் கொடுக்குற மாத்திரை சாப்பிட்டா ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வியாதி ஒரு நிமித்தம் மரணத்துக்கு நேராய் கொண்டு செல்லாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி மரணத்துக்கு நேராய் கொண்டு செல்லாது. ஆமென். இருக்கீங்களா? இருக்கீங்களா? அதான் நீங்க உங்களுக்கு வந்து நீங்க சந்திக்கிற ஆண்டவர் வந்து உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆத்மா பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் வச்சிருப்பார். ஆமென், ஆமென். அது 80 வயசா இருக்கலாம், 85 வயசா இருக்கலாம், 100 வயசா இருக்கலாம், 50 வயசா இருக்கலாம். உங்களுக்கு நேமித்திருக்கிற ஆத்மாவுக்கு நீங்க சுவிசேஷம் சொன்னவருக்கு ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்ளும். நிறைய பேர் சொன்ன வியாதி அவ்வளவுதான் அசத்து, நத்திங் இஸ் தேர். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேலை வரும்போது, அதான் சொல்லி, என்னுடைய வேலை வரும்போது எல்லாம் சரியாய் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வேலை வந்தது. எங்க அவர் வேலை வந்தது? அவர் வேலை எங்க வந்தது? கெத்செமனே தோட்டத்தில் ஒரு நேரம் கரெக்டா வந்தது. அவருக்கு அவங்க என்ன பண்ணாரு? அவருக்கு கடைசி அவர் ஒரு ஊழியம் செய்தார். யார் ஊழியம் செய்தார்? ஒரு ஊழியம் செய்தார், ஒரு அற்புதம் செய்தார். என்ன செய்தார் சொன்னீங்கன்னா ஒரு சாக்லேட் வந்தார். சொல்லுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்ல வேற யார்? வெரி குட் மா. கவனிங்க, அவர் கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வேலையில அவர் ஊழியம் செய்தோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வடராஜா வீட்டுக்கு போலான்னு பண்ணிட்டாங்க. நம்முடைய வேலை வாழ்கிற வரைக்கும், நம்ம ஆத்மா சந்திருக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நல்லவர். நான் அநேக காரியங்கள் குறித்து நான் யோசித்திருக்கிறேன், நான் படித்திருக்கிறேன். மற்ற ஊழிய வெளிய தாசர்கள் பேசின வார்த்தை நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தை தந்த பேராயோடு பழகிற நாட்கள், அவரோட நான் கடந்து வந்த நாட்கள், அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், என் கடைசி ஆத்மா சந்திக்கிற வரைக்கும் ஆண்டவரை வச்சிருப்பாங்க. சந்திச்சுட்டேன்னா அடுத்த நிமிஷம் வீடு போயிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு தரிசனம் உள்ள ஒரு பேராயம். இன்னைக்கு ஆண்டு கொடுக்கிற பெரிய ஒரு கிருபை, ஆண்டு கொடுக்கிற தயவு. ஆண்டு சொல்றாரு, அழகா சொல்றாரு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகள் கொடுக்க முடியாதை சுத்தமானகிறார். வார்த்தை அடுத்தது பயன்படுத்த வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. மத்தேயு 6:26 வாசிங்க. மத்தேயு 6:26 வாசிங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவ விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, கலனில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளுக்கு பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசுவாசிக்கிற அல்லவா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. You are special. நீங்க எல்லாம் சொல்லிக்கலாம், I am special. ப்ளீஸ் எல்லாம் சொல்லிக்கலாம், I am special. விசுவாசிக்கிறோம். நீங்க மனைவி இல்லைன்னா, ஹலோ, நீங்க மனைவி இல்லைன்னா யாரும் இல்லை. சைலண்ட் ஆகிடுங்க. ஹலோ அம்மா, நீங்க மனைவி இல்லைன்னா, என் மனைவி இல்லை, நானே பிள்ளைங்க இல்லை. ஆமாவே இல்லையா? இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, உன்னை என் தலையில வீட்டுக்கு சொல்ல, உன்னை போய் நீங்க மனைவி கண்டடிக்கிறவன் நன்மையானதை கண்டடிக்கிறான், மனைவி கண்டடிக்கிறவன் நன்மையானதை கண்டடிக்கிறான். இன்னைக்கு குடும்பத்து புத்தியிலும் தன் வீட்டை கட்டுகிறார். நல்லா ஞாபகம் வச்சுங்க.
இன்னைக்கு கணவனும் மனைவியும் குடும்பத்துக்கு கிரீடமாக இருக்கிறார்கள். பிள்ளைகள் அவங்க தோட்டத்தில் வைத்திருக்கிற பூக்களாக இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உன்னை தலையில் கட்டிட்டாங்க, உன்னை என்கிட்ட மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க வேற எங்கடா போயிருந்தீங்கன்னா உங்க லைஃப் தாறுமாறா போயிருக்கோம். இன்னாரே கட்டினாலும் நீங்க நன்றாக இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 28 வருஷம் ஆச்சு. அழகா சொன்னீங்க. தேங்க்யூ. இதில் கரெக்டாக சொன்னீங்கல்ல, தேங்க்யூ அம்மா. எத்தனை வருஷம் ஆச்சு? 28 வருஷம் ஆச்சு. என் பையன் 27 வயசாகுது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை, என் மனைவி எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட், அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்லலாம், அவங்க காலையே சமைச்சது தான் சாப்பிட்டு போட்டு விடவே மாட்டாங்க. இந்த நாளே சொல்லிட்டேன், சில நாள் காலையில் 8 மணி கூடிட்டு போகணும், அதுக்கு முன்னாடியே சமைச்சு எதிர்ப்போம் தட்டில். அழகா சார், தேங்க்யூ. இன்னைக்கு மனைவி கண்டறிகிறவன் நன்மையானதை, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஒரு கிருபை, ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஒரு ஈவு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் விசேஷ, யூ ஆர் ஸ்பெஷல். ஆமென், ஆமென். வாசிக்கலாமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 4:6 வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. ஹலோ, பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? பேரண்ட்ஸ் இருக்கீங்களா? அப்பாவா இருக்கீங்களா? தாத்தா பாட்டி இருக்கீங்களா? பிள்ளைகிட்ட, பேர பிள்ளைகிட்ட போய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மா புத்திதா, ஹலோ உனக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு பேர பிள்ளைங்க வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பிள்ளைங்க எப்படி கோபப்படுத்துறோம்? பிள்ளைங்க எப்படி கோபப்படுத்துறோம்? பிள்ளைங்க எப்படி கோபப்படுத்துறோம்? மறுபடியும் வாசனை வாசிங்க, ரொம்ப அருமையான வாசனை. பிதாக்களே, நீங்களும் கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. மாமா புத்தி தானே கொண்டு இருக்கோம், அப்பா போல இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவன் சொல்றான், அம்மா என்ன அவரோட கம்பேர் பண்ணி பேசாத. ஏன் அந்த வார்த்தையை சொல்றான்? ஏன் சொல்றான்? அம்மா அப்பாவோட என்ன கம்பேர் பண்ணி பேசாத, அப்பா அம்மாவோட என்ன கம்பேர் பண்ணி பேசாத, அவனோட ஒப்பிட்டு என்ன பேச. ஏன் சொல்றான்? ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்ல சொல்றாங்க, அப்பாவை குறித்து மேன்மையாக பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டுமா, அம்மாவை குறித்து மேன்மையா பிள்ளைகளுக்கு, அம்மா கூப்பிடுற என்ன கவுனி அப்படின்னு யார் சொல்றோம்? அப்பா சொல்லணும், அம்மா சொல்லணும். அவர் சொல்லுவாரு, நீ போவாத அப்படின்னு சொல்லக்கூடாது. சில அம்மா வீட்டுல அப்பா அம்மா சொல்லுவோம், அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகளை நடத்து அது முதிர்வை கதை இழந்ததுப்பா. நீதிமொழி 22:6 வாசிக்கிறோம். இன்னைக்கு பிள்ளையாளர் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தும் போது வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எங்க பிள்ளைங்க 2 பேர், ஒருத்தர் 24 வயசு, ஒருத்தர் 24, 27. கரெக்டா சொல்லி தேங்க்யூமா. இது வரைக்கும் அவங்க அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை என்னம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. எனக்கு தெரியும், முன்னாடி நீ தெரியும். இன்னைக்கு பிள்ளையோட நடத்தணும் நடந்து அது முதிர்வின் கதை. Parent is more important role model for the children. இன்னைக்கு அப்பாவா பிள்ளைக்கு முன்மாதிரியா, பிள்ளைங்க முன்னாடி என்ன பேசுமோ அதுதான் பெற்றோர் பேச வேண்டும்.
இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கையின் சத்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பிள்ளைய ஒரு தாய் தகப்பன் ஓங்கி அடிச்சார். ஒரு 11 வயசு அடிச்சார். அவன் பாம்பே போனான். இது வரைக்கும் திரும்பவே ஓடி போயிட்டான். ஒரு பிள்ளைய அம்மா சொன்னாங்க, நீ ஏன் லேட்டா வந்த, சீக்கிரம் பள்ளிக்கூடத்து சீக்கிரம் வரதானு சொல்லி. அந்த பிள்ளையும் போயிட்டா, வரவே ரெண்டாவது. இன்னைக்கு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தை விட்டு வந்தோட பேரண்ட்ஸ் உட்கார்ந்து பிள்ளைங்களோட பேசுங்க, நேரத்தை செலவிடுங்க. உன் பிள்ளை ஒரு நாள் ஒரு காரியத்தை சொல்றாங்களா, உட்கார்ந்து பிள்ளைங்களோட உட்கார்ந்து பேசுங்க. நான் அப்புறம் கேட்கிறேன்னு சொல்லாதீங்க. ஒரு காரியத்தை பிள்ளைங்க சொல்ல வராங்க என்று சொன்னால் அது கவனிக்கின்ற பெற்றது மேல இருந்த கடமை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். நம்ம வருஷத்துக்கு 18,000 பிள்ளைகளை சந்திக்கிறோம். ஊழியம் பெருசு, எங்களுடைய தேவைகளும் பெருசு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச சில பள்ளிக்கூடங்களில் வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. இப்போ 10,000 9,000 வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ஊழியம் நடக்குது. அப்ப அந்த பிள்ளைகிட்ட சொல்லும் போது ஒரு பிள்ளை அந்த 5 நாள் ஊழியம் முடிச்ச ஒரு பிள்ளை நேரம் ஓடி வந்து சொன்ன, அங்கிள் ஒருத்தர் டெய்லி டியூஷன் போகும்போதே எனக்கு தொந்தரவு பண்றான், நான் என்ன பண்றது தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ உடனே அந்த பிள்ளைகிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினேன். 3ஆம் நாள் அந்த பள்ளிக்கூடம் முடிந்த உடனே நேராக போன ஈவினிங் டியூஷன் வந்தது. அந்த பையன் டியூஷனுக்கு வரும்போது சொன்னானா, அவன் கை பிடிச்சு எடுத்துருக்கிறான், நீ வரலனா, இப்போ என் கூட இந்த சைடு வரலனா நான் அந்த ட்ரெயினை வந்து செத்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பிள்ளை சொன்னாலாம், போய் சாப்பிட அப்படின்னா, போய் போய் சாப்பிடான்னு சொன்னானா. அவன் சொன்னானா, கோடி ஊர்ல அதை அழகு சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டாங்க. கோடி ஊர்ல அதை அழகு சொல்லிட்டு போயிட்டாங்க. பிள்ளை நாளைக்கு காலை அடுத்த நாள் சொல்ல வந்தா, அங்கிள் ஐ அம் ஃப்ரீ. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளை சொல்றான், ஐ அம் ஃப்ரீ அங்கிள் அப்படின்றா. இன்னைக்கு கேட்டா சொல்லுறா, எங்க அப்பா அம்மா வந்து நான் சாயந்தரம் வந்தவனே இது சொல்லி கொடுத்தாங்க அது சொல்லி கொடுத்தாங்க சொல்றேன், எங்க உட்காரு நீ டிவி பாரு, நான் பேச மாட்டான். அன்பா பேசினா அவன் கடைசியை பார்த்து சொல்லிட்டா, நான் அவனை விரும்புறேன்ட்டாங்க. நீங்க அன்பு செலுத்தவில்லை என்றால் வேற யாராவது அன்பு செலுத்த ஆரம்பித்தது ஜாக்கிரதை. அப்படின்னு அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தராவரும் ஆண்டு கொடுத்த பெரிய ஒரு கிருபை, பெரிய ஒரு தைரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிற லூக்கா 19ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம நேர சாப்டர் பண்ண லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 2 3 வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்த்த வகை தெரிந்தார். போதும், நல்லா கவனிங்க. சகேயு என்றால் தூய்மை. இந்த சகேயு ஒரு டாக்ஸ் கலெக்டர். இந்த வருஷம் பிபிஎஸ் தலைப்பு என்ன? யூட்டர்ன் இல்ல, இந்த வருஷம் எடுத்த பிபிஎஸ் யூட்டர்ன். 5 விதமான தலைப்புல யோனா பத்தி ஃபுல்லாவே ரொம்ப எக்ஸலண்ட் சாப்டர். ஆக்சுவலா யோனா நல்ல சாப்டர். விஷயம் கதருடைய ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட் யோனா. அவன் ஒரு ஜூம் மீட்டிங்ல 150 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ நானும் ஜூம் மீட்டிங்ல இருக்கேன், பேசுறான். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு ஆண்டு கொடுக்கிற பெரிய ஒரு கிருபை. எப்பொழுதெல்லாம் ஆண்டு வார்த்தை கவனிக்கிறோமோ ஆண்டு கிருபத்தார். அந்த சகேயு ஒரு ஆயக்காரர், ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி பணம் வசூலிக்கிற ஒரு ஆயக்காரர். யாரு? இந்த சகேயு. பாருங்க, இந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்கும்படி நான் வைத்திருக்கிற தலைப்பு, இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்கும்படி விரும்பினான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவரை பார்க்கும்படி விரும்பின சகேயு. இன்னைக்கு ஆண்டவர் எப்போ விருப்பத்தோட பார்க்கலாம்? எப்போ ஆண்டவர் விருப்பத்தோட பேசலாம்? வெரி குட். சொல்லுவாங்க பாயிண்ட் கன்வின்ஸ். ஓகே, எப்போ ஆண்டவரோட நம்ம பேசலாம்? வாசிங்க சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. முன்னாடிலாம் பெரியவங்க பைபிள் எங்க வச்சிருப்பாங்க? எங்க வச்சிருந்தாங்க? வாசம் அந்த அம்மா 2 பேருக்கு ஒரு சாக்லேட். எங்க வச்சிருப்பாங்க பைபிள? தலையாணிக்கு பின்னாடி, தலைக்கு பின்னாடி வச்சிருப்பாங்க. இப்ப தலைக்கு பின்னாடி எது வச்சுக்குறோம்? தலைக்கு பின்னாடி எது வச்சுக்குறாங்க? இப்போ செல்போன். அப்படி செல்போன் எடுத்து அப்படி பார்த்துட்டு அலாரம் அடிச்சுட்டு மறுபடியும் வச்சுட்டு திரும்பி ஒரு போது போயிட்டு இஷ்டமான நேரத்தில் எழுந்து என்ன பண்றோம்? எழுந்து போய் கிச்சன்ல போய் என்ன பண்றோம்? ஹலோ, யானை அறியும். கவனிங்க, இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 4ஆவது வாசிங்க. சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவன் வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். நம்ம எந்த உலகத்தில் வாழ்றோம்? எந்த உலகத்தில் வாழ்றோம்? ரூபனியா, எந்த உலகத்தில் வாழ்றோம்? ஓகே, எந்த உலகத்தில் வாழ்றோம்? ஒரு தம்பியை பார்த்து கேட்டாங்க. நான் சொல்லிடுறேன். ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், தம்பி எப்படி இருக்கான்னு கேட்டேன். ரொம்ப பிஸியா. எந்த உலகத்தில் வாழ்றாரா? ரொம்ப பிஸியான உலகத்தை வாழ ஒண்ணுமே செய்யறதில்ல. அவன் சொல்றான், ஐ அம் சோ பிஸி. நம்ம ஒரு பிஸியான காலத்துல ஓடிட்டு இருக்கிறோம். இப்போ ஈவினிங் கூட ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன? ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன? அதான் ஓடிங்க அப்படி போட்டு அது கூட அவசரம் சீக்கிரம் நம்ம வீட்டில் போய் பண்ணுவாங்க. எங்க வாங்க? கடையில் இவ்வளோ வாங்காது அப்படின்னு. துரிதத்திலையும் ஃபாஸ்ட். இன்னைக்கு ஃபாஸ்டான உலகத்துல ஓடிட்டு இருக்கிறோம். பிஸியான உலகத்துல ஆண்டு சொல்றாரு, நீங்க கொஞ்ச நேரமாவது என் பாதத்துல காத்திருக்க கூடாது ஆண்டு சொல்லுகிறாரு. அவன் ஆண்டு வார்த்தை எங்க சொல்றாரு? வெரி குட். எங்க சொல்றாரு? கடைசி அவ்வளவுதான். இனிமே கேள்வி கேட்டாரு. கெட்செமனே எதை சொல்றாரு? ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அதான் நீங்க இன்னைக்கு வேதவசனம் அழகா சொல்லுகிறது. நீ வேதவசனம் வாசிக்க மறந்தீங்கன்னா நான் உன் பிள்ளைகளை மறந்து பிசி ஓடாதீங்க. ஆண்டவர் காலையில கொடுக்குற அந்த நேரத்தை அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நீ எழுந்த வேதவசனம் வாசித்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கிற உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 5:16 வாசிங்க. உபாகமம் 5:16 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாள் நீடித்திருப்பதற்கு நீ நன்றாய் இருப்பது. பிள்ளைங்க நல்லா கவனிங்க. நீங்க நன்றாய் இருப்பதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா அம்மா சொன்னாங்க, டேய் நீ பைபிள் வாசி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஹலோ, கவனிங்க பிள்ளைங்க, கவனிங்க. பைபிள் வாசி சொன்ன பிள்ளைங்க என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அம்மா நீ வாசியா?
அப்பா நீ வாசியா அப்படின்னு கேட்கக்கூடாது. முதல்ல யாரு? பிள்ளைங்க சொல்லும் போது, அப்பா அம்மா சொல்லும் போது யார் கேட்கணும்? பிள்ளைங்க கேட்கணும். எங்க ஸ்கிரிப்சர் இல்ல 3 விதமான புக்கு டெய்லி டிவோஷன் இந்தியாவில் ஆரம்பிச்சு உலக 127 வருஷம் ஸ்கிரிப்சர் ஓடிட்டு இருக்கு. தினதியானம் இங்கிலீஷ் டெய்லி பிரெட், டீன்ஸ்க்கு டெய்லி பவர் வல்லவர் வழி, சின்ன பிள்ளைகளுக்கு இந்திய நான் வல்லமொழி, ரொம்ப குட்டீஸ்க்கு 3-4 வயசு பிள்ளைங்களுக்கு கிட்ஸ் நோட்ஸ் இருக்கு. அது காலையில் பிள்ளை எழுந்த உடனே அதை பைபிளை அது வைத்து டெய்லி எடுத்து ஒரு போர்ஷன் வாசித்து ரீட் பண்ணிட்டு தன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 34 வருஷமா ஸ்கிரிப்சரில் இருக்கிறேன். பல வருஷங்கள் பல முறை வேதத்தை முழுசா வாசித்திருக்கிறேன். இன்னைக்கு வேதவசனம் வாசிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க தூங்கி எழுந்த உடனே ஜெபம் பண்ணிட்டு வசன வாசிங்க. அடுத்த வாரம் உங்க கையில ஆளுக்கு ஒரு புக் இருக்கும், ஐயாட்ட கொடுக்குறேன். சரியா? ஃப்ரீ இல்லை, நீங்களா இன்னும் காணிக்க கொடுக்குமோ அதை காணிக்க கொடுங்க. டேட்லாம் முடிஞ்சிச்சு, 6 மாதம் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு வேலையும் 150 ரூபா 200 ரூபா நீங்க என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க. யாரும் ஃபோர்ஸ் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா அந்த 6 மாதம் வாசிங்க. சரியா? ஓகே, உங்களுக்கு கிஃப்டால கொடுத்தீங்கன்னா கிஃப்டா கொடுத்துருங்க, ஃப்ரீயாக கொடுங்க. ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, இந்த வேதவசனம் சொல்லுகிறது, இரவும் பகல வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் ஆண்டவர் அப்பதான் பார்க்க முடியும். நிறைய பேர் சொல்லுவோம், ஆண்டவர் என்னோட வேதவசனம் வாசிக்கும் போது என்னோட பேசினார், வெரி குட், என்னோட பேசினார், என்னோட ஆண்டவர் வழி நடத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை என்னவென்று சொன்னால் அவரோட உறவாடும்படியாக விரும்புகிறார். சகீவு பாருங்க, இயேசு எப்படிப்பட்ட ஒரு பார்க்கும்படி விரும்பினார். அடுத்த 4 வசனம் வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மற்றும் ஏறிக்கொண்டான். போது நல்லா போனீங்க. இந்த சகீவு எப்படிப்பட்டவன்? வெரி குட், குள்ளமானவன். ஜனக்கூட்டத்தில் பார்க்க முடியாதனாலே இந்த இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மக்கள் உட்கார்ந்து கொண்டான். நல்லா கவனிங்க, இந்த ஆண்டவர் யாரை தேடி வருகிறார்? நல்லவங்களை தேடி வரல. ஹலோ ஹலோ, நல்லவங்களை தேடி வரல. யாரை தேடி வர்றாரு? சத்தமா தான் சொல்லுங்க. பாவிகளை தேடி வந்தார். யாரை தேடி வந்தாரு? பாவி. ஒரு நாள் ஒரு ஆசி சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணணும். அந்த பிரசங்கம் பண்ற இடத்துல ஒரு பெரிய ஏரியா பொறுப்பாளர் வந்துட்டாரு. அப்போ அவர் சொன்னாரு, ஐயா ஒரு பெரிய ஐயா வராரு, அதனால அடுத்த வாரம் அடுத்த மாசம் கொடுக்குறேன். உடனே கீழ்படுகிறாரு. விட்டு கொடுப்போரும் நல்லா சொல்றீங்க, விட்டு கொடுப்போரும் கெட்டா உடனே ஓகே நான் வந்துட்டேன். ஒரு பெரிய ரோமன் கேத்தலிக் ஆசி சர்ச்சில் உட்காந்து நான் அந்த சண்டே பேஸ் பண்ண மாட்டேன். அந்த ஆசி சர்ச்சில் உட்காந்து பக்கத்துல உட்கார்ந்து அந்த ஃபாதர் ஒரு வார்த்தை சொன்னாரு. பேசிக்கே வந்தார், அழகா 1.5 மணி சர்வீஸ் அழகா பேசிக்கே வந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, யாரெல்லாம் புது நன்மை எடுக்கிறீங்களோ ஒரு நாளுக்காவது நீ ஏசாமி பத்தி நீ இந்த வாரம் முழுக்க நீ சொல்லனா உனக்கு சாபம். உனக்கு சாபம். அவன் என்ன அர்த்தம்? புது நன்மை என்ன? ராபோஜன் எடுத்துருவாங்க. ஒரு ஆளாவது ஒரு நாளைக்கு ஏசாமி பத்தி நீ சொல்லனா உனக்கு சாபம். நீங்க சொன்ன அர்த்தமா வரமாட்டீங்க. அந்த ஆர்சி ஃபாதர் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் சொல்றாரு, அவரோட பையனமா சொல்ற, அவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. நான் முடிச்சுட்டு வெளியே வந்து அவர் எல்லாரும் கிளாஸ் கொடுத்துருந்தாரு. நான் வந்து இது போல தான் பட்டன்லாம் கட்டிட்டு பைபிள் வச்சிருக்கேன். ஃபாதர் இது போல சர்ச் பர்மிஷன் போட்டு அவர் சொன்னார், when you are free please come. அவர் எப்படி கொடுக்குறாரு ஒரு அழைப்பு. அவர் சொல்றாரு, எப்போலாம் ஃப்ரீயா இருக்கு எங்க வா, ஏன் சர்ச்சுக்கு வந்து கூப்பிடுறாரு ஆசை. நான் சொன்னேன், தேங்க்யூ ஃபாதர், நான் ஃப்ரீயா இருக்கும் வரணும்னு சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஆசி சர்ச்ல ஒரு துணிகரமாக ஒரு பகிரங்கமாய் நீ அறிந்த வேதவசனத்தை நீ மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒரு ஃபாதர் ஆணித்தரமா சொல்லும் போது, இத்தனை வருஷம் நம்ம வாழ்றோம், பக்கத்துக்கு எதிர்த்து முன்னாடி இருக்க வீட்டுக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
சுவிசேஷத்தை அறிந்து நீ சொல்ல வந்தால் உனக்கு ஐயோ. நீங்க பக்கத்துல உட்கார்ந்து நீங்க ஆண்டவரை பத்தி சொல்றவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரு நாள் ஒரு ஆளுக்கு பார்த்து சும்மா கை கொடுத்து ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசுவை நேசிக்கிற ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, அப்படியே ஃபயர் போட கேட்ச் ஆயிடும். ஆமென். அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒருத்தர் பக்கத்துல ஒரு அங்கிள் எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம். நான் உடனே வாங்கி கொடுத்தேன். அவன் சொன்னா நீங்க கிறிஸ்தவரான்னு கேட்டேன், நீங்க ஃபாதரான்னு கேட்டேன். அவன் சொல்லவே இல்லை, அவனும் கேட்கல. ஆமா அப்படின்னு இல்லை, சொன்னோன்னு வாங்கி கொடுத்தீங்க. கிறிஸ்தவ உடனே சொன்னா செய்வாங்க. ரொம்ப ஹாப்பியா ஆண்டவர் நன்றி சொல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிற, மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா ஒரு பிரகாசம் ஆண்டு வைத்திருக்கிறார். நம்மளே தேவனுடைய நீ பாருங்க, சகேயு இறங்கி அவனை கூப்பிட்டு 5 வசனம் வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நாம் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். ஹalleluya. முதல்ல இயேசு எப்படிப்பட்ட ஒரு பார்க்கும்படி விரும்பினார். இரண்டாவது அவர் சத்தத்துக்கு என்ன பண்ணலாம், கீழ்ப்படினார். என்ன பண்ணா, கீழ்ப்படினார். இன்னைக்கு பிள்ளைங்க, இன்னைக்கு எபேசியர்ல வாசிக்கிறோம், மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கணவரே உங்க சொந்த மனைவிக்கு என்ன பண்ணுங்க, அன்பு கூறுன்னு சொல்றார் ஆண்டவர். பிள்ளைங்களுக்கு சொல்றார். வாசிக்கலாமா? யாத்திரம் 20:12 வாசிங்க. யாத்திரம் 20:12 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தை உன் நாள் பிடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கணவனுவா என்பதே இல்ல. தகப்பன் தாயை பண்ணணும், கனம் பண்ணுவாயாக. இன்னைக்கு அப்பா அம்மா பார்த்து என்ன பண்ணக்கூடாது. நீங்க அப்பா ஒரு காரியம் சொல்றாங்க, பிள்ளைங்க என்ன பண்ண உடனே கீழ்ப்படி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள். போது நல்லா கவனிங்க, வேதம் அழகா சொல்லுகிறது, பிள்ளைகளே உங்க பெற்றாருக்கு கர்த்தருக்குள். ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளை சொன்னதானே பண்ணுவான், கீழ்ப்படிவான். ஆண்டவருக்குள் இல்லாத பிள்ளைய பார்த்து நீ கீழ்ப்படி அவன் சொல்லுவான், அவளை செய்ய சொல்லு, இவன் செய்ய சொல்லு. அப்ப யாருக்குள்ள இல்லை? ஹலோ, யாருக்குள்ள இல்லை? ஆண்டவருக்குள்ள இல்லை. அடுத்த 2, 3 வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் பூமியில வாழ எடுத்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனவனுவாயா என்பதை வாக்குத்தத்தம் உள்ள ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஹலோ பிள்ளைங்க லிசன் பண்ணுங்க, நேரா உட்காருங்க. பிள்ளைங்க கவனிங்க, பேசாதீங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ நன்றாய் இருப்பதற்கோ பூமியில வாழ இடித்திருப்பதற்கோ உன் தகப்பன தாயின் கணவன்வாய் என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது ஃபர்ஸ்ட் கமாண்ட்மென்ட். நீங்க நிறைய பிள்ளைங்க பார்த்து சொல்றீங்க, நீங்க நிறைய பிள்ளைங்க பார்த்து நிறைய இடத்துல சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? பிள்ளைங்க அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா நீங்க நீதிமொழி 30:17 வாசிங்க. இல்ல ஏசாயா 45:10 வாசிங்க. முதல்ல ஏசாயா 45:10 வாசிங்க. ஏசாயா 45:10 வாசிங்க. தகப்பனை நோக்கி ஏன் தெளிவித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நிறைய பேர் ஹலோ லிசன், பிள்ளைங்க கவனிச்சுதான் கவனிங்க, யூத் எல்லாம் கவனிங்க, தம்பி இதை கவனிங்க. எனக்கு கவனிக்க மறுபடியும் வாசிங்க.
எனக்கு கவனிங்க, யாரும் இங்கே விளையாடக்கூடாது. இது விளையாட ஆண்டு தலையில் கொடுப்பார். பி கேர்ஃபுல். சர்ச்சுக்கு வந்தால் பைபிள் நோட் புக் பேனோட இங்கே விளையாடக்கூடாது. என்ன பார்ப்போம், வாசிங்க. தகப்பனை நோக்கி ஏன் ஜெனித்தாய் என்றும், தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அம்மா என்னை ஏமாந்து வீட்டுல நீ யார் கேட்கக்கூடாது, பிள்ளைங்க கேட்கக்கூடாது. அப்படி கேட்ட என்ன சொல்லுது, ஐயோ என்று சொல்லுகிறது. நீங்க தகப்பன் தாய் ரொம்ப ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள். நீ நன்றாய் இருப்பதற்காக. நீதிமொழிகள் 30:17 வாசிங்க. தகப்பனை பரியாசம் பண்ணி, ஹலோ கவனிங்க, தாயின் கட்டளை. நீ ஒரு இடத்துக்கு போறன்னு சொன்னா நீ அந்த இடத்துக்கு தான் போகணும். நீ ஒரு இடத்துக்கு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போக கூடாது. நல்ல லிசன், நல்ல கவனிக்கணும், வாசிக்கணும். தாயின் கட்டளையை அசட்ட பண்ணுகிற கண்ணை நதியின் காகம் பிடுங்கும், கழுகு குஞ்சுகள் கொட்டி தின்னும். யாரும் பரியாசம் பண்ணக்கூடாது, யாரும் பரியாசம் பண்ணக்கூடாது. தகப்பனை பார்த்து அப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஹலோ இருக்கீங்களா? தகப்பனை பார்த்து அப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் தகப்பன் தாய் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு பிள்ளைங்க ஒரு காரியத்தை சொல்லும் போது தகப்பன தாய் என்ன பண்ணது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. ரொம்ப வளர்ந்து கொண்டு இப்போ ஒரு ஒரு ஏஐ இல்லை, ஏஐ என்ன சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஏஐ இல்லை. ஒரு நாள் ஒரு சர்ச்சில் பேசிட்டே இருக்கு, என்ன அறியாமே நான் போஸ்ட் பண்ணவே ரிலீஸ்ல நான் பேசிட்டு இருக்கிறேன், தானே வீடியோ ரிலீஸ் ஆகும். நான் பேசுறது நல்லா திருடுறான். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், நீங்க எடுக்காத, அவனை எடுத்து போட்டுறான், ஜாக்கிரதையா. ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் நல்லா சேர்ந்து செல்ஃபி எடுக்கவே எடுக்காது. 3 விதமான டச் இருக்கு. குட் டச், பேட் டச், நோ டச். ஹலோ, அவர் இல்லையே, இருக்கீங்களா? இருக்கீங்களா? குட் டச், பேட் டச், நோ டச். இன்னைக்கு பிள்ளைங்களோடு எப்படி பழகிறோம், எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் தகப்பனை பரியாசம் பண்ணக்கூடாது. அப்பா சொல்றாங்க கேட்கணும். உன் தாயின் கட்டளை பண்ணப்படாது. அம்மா அங்க போய் நிக்காத, அதை செய்யாதான் செய்யப்படாது. ஒரு பிள்ளை ஒரு நாள் ஊழியத்தை முடிச்சு சித்தூர்ல இருந்து பிபிஎஸ் முடிச்சு வந்துட்டே இருக்கேன். இப்போ ஏதோ ஹாஸ்டல் பிள்ளைங்கெல்லாம் அந்த ஹாஸ்டல் வெளியே வந்துட்டே இருக்காங்க. அப்பா அம்மா வந்து கூட்டு போறாங்க. ஒரு பிள்ளை வந்து நின்று அப்படியே அழுக நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். சொல்றா, அவர் வரனாரு இன்னும் வரல, தலை வலிக்குது, சாதம். யாரும் வரணும் கவலை இல்லையா? அப்பா அம்மா லீவு முடிச்சு கூட்டு போறது வரல, அந்த பிசாசுக்கு அறிவு இல்லையா? யார் வரலையா? அவரோட பாய் ஃப்ரெண்டு வரலையா? ஒரே தலை வலிக்குது. நல்ல கவனிங்க, இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி நடக்கிறோம் என்று ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எது செஞ்சாலும் அப்பா அம்மா பார்த்து வச்சா பெஸ்ட். நீங்க தேடிக்கினா தேங்க்யூ, நீங்க சாக்லேட் இல்லையா சார்? அப்பா அம்மா பார்த்து வச்ச பெஸ்ட், நீங்களே தேடிக்கிட்டா ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் இன்னி ஆண்டவர் எல்லாம் மாத்திக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி தெரியாது, உங்க லைஃப் ஆண்டவர் நடத்துறாரு. அப்படியே போக இனி ஒரு சந்ததிக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல இயேசு எப்படி பார்க்கும்படி விரும்பினார், 2வது கீழ்ப்படிந்தார், 3வது 6வது வாசிங்க. அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனார். அடுத்த வசனம், அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷனிடத்தில் நல்ல போனீங்க முறுமுறுத்தார்கள். தேங்க்யூ வெரி மச்.
விரும்பினா கீழ்ப்படிந்தா அவனோட சொந்த ஜனமே அவனை பார்த்து யாருன்றான், அவன் யாருன்றான். அப்போ இந்த ஆண்டவர் யாரை தேடி போறாரு? என்னோட கான்செப்ட் அதுதான். யாரை தேடி உலகத்தில் ஆண்டவர் வந்தாரு? நல்லவர்களை தேடி வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் மட்டும் ஊழியக்காரனா வராம இருந்திருந்தா என் வாழ்க்கை தாறுமாறா போயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நான் செவி சாய்த்ததாலே முன்பாய் இருக்கிற பல லட்சங்களுக்கு ஆண்டு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிற மாணவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பாருங்க அந்த பாவிகளை தேடி வந்த ஆண்டவர் அவனை நேரா ஓடி போறாரு. எங்க ஓடி போற? எங்க வீட்டுக்குள்ள போல, எங்க அவன் இங்கே ஏறி உட்கார்ந்து இருக்கான்னு சொல்லி யாரு அறிந்திருந்தான்? ஆண்டவர் அறிந்திருந்த. நேரா மரத்துக்கிட்ட போய் கூப்பிடுற, சகேயுனி. நிறைய பேர் ரொம்ப வாய்ப்புல இருக்கிறோம், யாரையும் ரொம்ப கஷ்டப்படுறோம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மறந்துடக்கூடாது. விட்டு கொடுப்போரோ கெட்டு போவதில்லை. ஃபிளெக்சிபிள் லைஃப். எப்பொழுது வணைந்து கொடுக்கிறோமோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ காண்றது தான் குடும்பத்தில் கூட சரி. அதாவது நீங்க இந்த வீட்டாரே யார் அவனுக்கு? அழகா சொல்லுவான் சாகித்யம் அவனுக்கு. இந்த வீட்டாரே அவனுக்கு யாரு? அவன் வீட்டாரே சொல்றாங்க, மக்களே சொல்றாங்க, ஒரு பாவியான மனுஷன் தங்கபடி போனாருட்டு. நீங்க ஆண்டவர் உங்களை வீட்டில் வைத்து உங்களை அழகு பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க அழகாக கிரீடமாய் இருக்கிறீர்கள். ஆமென். எனக்கு பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை. இதுதான் இந்த சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நமக்கு யாரு பாருங்க இருக்கிறோம். ஐயா மாட்டினாரு. யார் தலைமையில் தலைமையில் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு கொடுக்கிற பெரிய ஒரு கிருபை, இன்னைக்கு ஆண்டு கொடுக்கிற பெரிய ஒரு தயவு, இன்னைக்கு ஆண்டவரை பாராட்டுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பார்த்து சொல்றாங்க, ஒரு பாவியான மனுஷன் தங்கபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். எவ்வளவு முறுமுறுப்பு வரலாம். நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் முறுமுறுப்பு வரலாம், எவ்வளவு பிரச்சனை வரலாம். ஆனா பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். நீங்க வீட்டுல எது சொன்னாலும் நமக்கு என்ன பண்ணாரு? வீட்டுல எது சொன்னாலும் என்ன பண்ணாரு? என் மனைவி நான் சொன்னேன், நான் எது சொன்னா என் மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது இப்படி வராது அப்படியும் வராது. நான் என்ன சொல்வேன்? அப்படியா விட்டுருவேன். ஆனா மறுபடியும் நம்ம என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. நான் சொல்லுவேன் ஓகேன்னு புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம விட்டு கொடுப்பதை கெட்டு போறதை நீங்க ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவர். 8ஆம் வசனம் வாசிங்க. சகேயு என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் ஆசிக்கிற பாதியை ஏழைகள் கொடுக்கிறேன். ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தால் அது செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 23 வாசிங்க. சங்கீதம் 23 வாசிங்க. நீங்கள் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் கவனிங்க, நல்ல கவனிங்க. யார் நினைத்து? யார் நினைத்து? ஆண்டவர் நினைத்து பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு எதெல்லாம் செய்றீங்களோ அது யார் பார்க்கிறா? யார் நினைக்கிறார்? கர்த்தர் நினைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டும். ஆமென், ஆமென். இது நம்மளுடைய சர்ச். ஹலோ,
ஆண்டவர் வரைக்கும் இதுதான் இருக்கும். யாரும் மாற்ற முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு ஈவு. நல்ல ஒரு பிள்ளைக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். அஞ்சு மக்கள் அந்த கிராமத்தை அப்படி ஒரு புதுப்பிச்சு ஆண்டு முடித்து செய்ய முடியாது. கொடுத்த கிருபைக்கு ஆண்டு நன்றி. இன்னும் நான் ரிமெம்பர் பண்றேன். இன்னைக்கு ஆண்டு கொடுக்கிற பெரிய ஒரு கிருபை, பெரிய ஒரு தயவு. நல்லபடியாக அந்த சகையை விரும்பினால், கீழ்ப்படிந்தான், பாவி என்று ஒற்றுக்கொண்டான், அறிக்கை செய்தான். நான்காவது சொல்றாரு, அவன் என்ன பண்றான்? செயல்பட்டான். ஆண்டவரே, நீ யாரிடத்து அந்நியமே வாங்கினது உண்டானால் அதை லாபத்தை கொடுக்கிறேன் என்று கொடுக்கும்படி செயல்பட்டான் அந்த சகையை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தர் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவரிடத்தில் விட காரியம் தான் இருக்கும் என்றால் அந்த காரியத்தை விடும்படி ஆண்டு விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காரியத்தை விட்டாதான் ஆண்டு ஆசீர்வாதத்தை வாசிங்க. யோனா 2:2 வாசிங்க. யோனா 2:2 வாசிங்க. ஒரு 5 நிமிஷம். என் நெருக்கத்திலே என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்து வயிற்றில் கூக்குரலினேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் யோனா எங்க போறார்? Children, you are there. Children, you are there. Teachers there. ஆண்டவர் யோனா எங்க போறார்? பெரியவங்களுக்கு யோனா எங்க போறார்? நினிவேக்கு. அவன் எங்க போனான்? தர்ஷீஷ். வெரி குட். ஆன்டி வசந்த கவனிச்சீங்களா? மறுபடியும் வாசிங்க. பிள்ளைங்களுக்கு வாசிங்க. யோனா ஜோனா 2:2. சரியா? வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவருக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்து வயிற்றில் கூக்குரலினேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். அல்லேலூயா. அவனை போஸ்னாரு. ஆனா அவன் போல, அவன் ஏறி எதிரி ஏறினான், கப்பல்ல ஏறினான். ஆனா ஆண்டவர் ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாருன்னா, ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னா, நீ எவ்வளவு தூரம் எங்க ஓடிட்டு ஒளிந்து பண்ணாலும் ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பொருத்தனை பண்ணாலும் சரி, நீங்க ஊழியத்துக்கு போற பிள்ளைங்க அர்ப்பணிச்சாலும் சரி, நான் இதை செய்யறேன்னு சொன்னாலும் சரி, நீங்க செய்யறதுல திருப்தி வராது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஓடி போய் அவன் சொல்றான், ஓடி போய் ஆண்டவர் கட்டளை என்னை தூக்கி போட்டுங்க. என்ன மட்டும் தான் கொந்தளிப்பு வந்தோடனே அவனை தூக்கி போட்டு மீன் கட்டளையிட்டார். மீன் முழுங்கிருச்சு. அவன் மீன் வயிற்றுக்குள்ள எத்தனை நாள்? இரவு பகல 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். அவன் மீன் வயிற்றிலிருந்து சொல்லுகிற, ஆண்டவரே, நான் பாதாளத்து வயிற்றிலிருந்து கூக்குரலிடுகிறேன். நீர் என் சத்தத்தை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நெருக்கத்திலே. ஆமென். வாசிங்க. சங்கீதம் 29 வாசிங்க. சங்கீதம் 29 வாசிங்க. சங்கீதம் 29. கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா செவி கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கூப்பிடுகிற நாளிலே கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆமென். ஆமென். அது எந்த காரியமானாலும் சரி, நீங்க கூப்பிட நேரத்தில் ஒரு ராஜாவுக்கு செவி கொடுப்பார். கடைசி ஆண்டு 9 வசனத்துல வாசிங்க. லூக்கா 19 வாசிங்க. முடிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போதும். நல்ல கவனிங்க. யார் மூலியமா ரட்சிப்பு வருது வீட்டுக்கு? யார் மூலியமா வருது? ஆண்டவர் வீட்டுக்கு ரட்சிப்பு தர. எப்போ ரட்சிப்பு தராரு? அவன் அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் சொல்லி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. வாசிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6:12 வாசிங்க. இல்ல, அப்போஸ்தலர் 6:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு யாரால வருகிறது வீட்டுக்கு?
ஆண்டவரால் மட்டும் இந்த ஆண்டவரை நீ நோக்கி கூப்பிடும் போது, ஆண்டவருக்கு தன் முழுமையை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவருக்கு பாவம் இல்லாமல் ஆண்டவர் பிரியமாய் வாழும் போது ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வருகிறார். ஆமென். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அதே கடைசி ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 20 5 வாசிங்க. நாங்கள் ஒரு ரட்சிப்பினால் மகிழ்ந்து கொடியேற்றுவோம். உம்முடைய வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வேண்டுதலும் நிறைவேற்றி எதுக்காக காத்திருக்கிறோம்? சங்கீதம் 40 இப்படியா சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடம் சாய்ந்து அவர் என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. திருமணத்துக்காக, வீடு கட்டுறதுக்காக, சர்ச் கட்டுற பிள்ளைங்க வேலையை காத்திருக்கிறோம். வேதமாக சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடம் சாய்ந்து அவர் என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கலையோ ஆண்டவர். சங்கீதம் 20 வாசிக்கிறோம். லூக்கா 19 5 காரியத்தை வாசிக்கிறோம். விரும்பினாரு, கீழ்ப்படிந்தார், அறிக்கை செய்தார், செயல்பட்டார், அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்தது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு நம்மளை கரம் எடுத்து நடத்துவார். கண்ணை முடிச்சு சொல்லிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த அருமையான அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி சொல்லி கொதிக்கிறோம். நீ உங்கள் வைத்திருக்கிற இறக்கத்துக்காக நன்றி. ஆண்டு இன்னும் ஆண்டவரே குடும்பமாக நம்ம சேவிக்க உங்களுக்கொண்டு ஊழியம் செய்ய வேண்டிய திரும்ப தலைமுறையாக சொல்லிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்குள்ள வழி நடத்தும் ஆசை கொடுத்த நல்ல திருச்சபைக்காக நன்றி. அந்த சொல்லுக்காக சொல்லிக்கிறோம். நீ கொடுத்த மூத்த விசுவாசத்துக்காக, குடும்பத்துக்காக, கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, கொடுத்த நல்ல ஆயருக்காக, கொடுத்த குடும்பத்துக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து திருவிழா ஆண்டவரே, இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியத்தை நிறைத்து கரம் எடுத்து நடத்துகிறாக. திருச்சபை அநேக தேவை உண்டு. ஆண்டவர் தேவைகளுக்கு சொல்லிக்கிறேன், தேவைகளை சந்திங்க. இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை வைத்து நீ அற்புதம் அதிசயங்கள் செய்ய போவதற்கு நன்றி சொல்லுகிறோம். தாவி நீ ஆலயத்தை கட்டு, வீடை கட்டுகின்ற சொல்லி அந்த காரியத்தை நீ செய்ய போவதற்கு நன்றி சொல்லி கொடுக்கிறோம். வாழ்த்துக்கிறோம், பண்ணிக்கிறோம். பேசுங்க நல்ல பிள்ளைகள். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த தெய்வ ஊழியருக்கு திருச்சபையின் சார்பில், குடும்பத்தின் சார்பிலும் நம்ம எல்லா கரையில தட்டி ஒரு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா.